ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதற்கு பின்னால் சதி இருப்பதாக பிரதமர் மோடி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒடிஷாவில் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி ஒடிஷா மாநிலம் மயூர்பஞ்சில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நவீன் பட்நாயக்குக்கு நெருக்கமானவர்கள் தன்னை சந்தித்ததாகவும் அவரால் எந்த பணிகளையும் சுயமாக செய்ய முடியாத நிலை இருப்பதாக தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நவீன் பட்நாயக் உடல்நிலை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். हमारी सरकार उड़ीसा की भाजपा सरकार एक स्पेशल कमेटी का गठन करेगी और ये जांच करेगी कि अचानक नवीन बाबू की तबीयत क्यों गिरती जा रही है. நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதன் பின்னணியில் சந்தேகங்கள் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தன்னிடம் கூறியதாக மோடி குறிப்பிட்டார். குடியாத்தம் அருகே காரில் சென்று ஆடு திருடிய நபரை அப்பகுதி மக்கள் தாக்கிய காட்சி இது. தரணம்பேட்டை பகுதியில் சுல்தான் என்பவர் டாடா சுமோ காரில் சென்று 3 பேரின் ஆடுகளை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அப்பகுதி மக்கள் பார்த்ததும் அந்த காரை மடக்கி பிடித்து சுல்தானை தாக்கினர். இதில் அவர் மயங்கி விழுந்தார். உடனே அங்கு வந்த காவலர்கள் சுல்தானை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆடு திருட பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. தரணம்பேட்டை அருகே ஆடுகள் தொடர்ந்து திருடப்படுவதாக புகார் அடைந்த நிலையில் டாடா சுமோவில் சென்று ஆடுகளை திருடிய நபரை பொதுமக்களை பிடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் காலில் காயமடைந்த தாயை மகள் சுமந்து சென்ற விவகாரம் தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். பெரியவளசு பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி சொன்னா சாலையோரம் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி காலில் காயமடைந்தார். இவரை மீட்ட அவரது மகள் வளர்மதி ஆட்டோ மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். தொடர்ந்து மூதாட்டியை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்ல ஸ்ட்ரெச்சரோ வீல்சேரோ தராமல் மருத்துவமனை ஊழியர்கள் அலைகழித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வளர்மதியே மூதாட்டி சொன்னாவை தனி ஆளாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு சுமந்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையானது. எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்து அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே எக்ஸ்ரே எடுத்தாங்க, பார்த்தாங்க, காலுக்கு பார்த்துட்டு வெளியே வரப்போ அவங்க ஒரு வண்டி தச்சர் தள்ளிட்டு வந்தாங்க. அவங்கள கேட்டோம், தச்சர் தரல, அது ஒன்று தான். அப்புறம் நாங்களே அம்மாவை தூக்கிட்டு வந்துட்டோம். இதனையடுத்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் மூதாட்டிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்காத விவகாரம் தொடர்பாக மருத்துவர் உட்பட 12 பேரிடம் விசாரணை நடத்தி விளக்கம் கேட்டார். நாங்கள் பேச வேண்டியது, நாங்கள் we have to come to a decision, கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நாங்கள் பண்ணோன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். விசாரணைக்கு பின்னர் அதன் அறிக்கை உயரதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.